ஒரு கண் எப்படி இருக்கும்? ஒரு ஹியூமன் ஐ எப்படி இருக்கும்? அது எப்படிலாம் வேலை பண்ணுது? நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா, அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? என்னெல்லாம் நடந்து அது நம்ம மூளையில கடைசியா இமேஜா ஃபார்ம் ஆயி நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஐ. சாரி, டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. சரி. இத கண்ணின் கண்ல இருக்க குறைபாடுகள பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி யோசிங்கல்ல. நம்ம கிட்ட எவ்ளோ விஷயம் இருக்கு. ஆனா என்னைக்காவது அதெல்லாம் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? இல்ல தானே. சோ இப்போ இந்த டாபிக்க வச்சே நம்ம பார்க்கலாமே. டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. கண்ல உள்ள குறைபாடுகள். இது நமக்கு நம்ம கிட்ட இருக்க 2 கண்ண எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளால நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது காட் கிட்டயோ, இல்ல இந்த யூனிவர்ஸ் கிட்டயோ இந்த கண்ணு குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லியிருக்கீங்களா? எப்ப தெரியுமா சொல்லுவீங்க? கண்ணு லைட்டா, ஐயோ! அங்க இருக்கது ரெட் கலரா? ஒயிட் கலரா? அப்படின்னு கன்ஃப்யூஷன் வர்றப்ப தானே, உங்களோட ஐஸ் பிளர் ஆகுறப்ப தானே. சோ, இது வந்து என்ன தெரியுது? எல்லா விஷயத்தையும் இருக்கப்பவே தேங்க் பண்ணணும். அத விட முக்கியமா, அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். சரி. சோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஃபெக்ட்ஸ் இன் ஐ. கண்களின் குறைபாடுகள். சரியா? ஓகே. சோ, இத 2 நெறைய வகையா பிரிக்கலாம். ஆனா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்? டேய்! எனக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியுதுடா. தூரத்துல யார் வரான்னு தான் தெரிய மாட்டேங்குது. அ அப்படி இல்லன்னா, டேய்! தூரத்துல வர வண்டி கலர்லாம் எனக்கு தெரியுதுடா. நீ அங்க வந்தப்ப தெரிஞ்சப்பா. கிட்ட வரப்ப காணாம போயிட்டடா. அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்ட பார்வை மயோபியா. ஃபர்ஸ்ட் யார பார்க்க போறோம்னா, மயோபியா. சோ இந்த மயோப்பியால என்ன நடக்கும் அப்படின்னா, இது கிட்ட பார்வை. பக்கத்துல இருக்க எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் சூப்பரா தெரியும். அதாவது கண்ணு இருக்குன்னா, கண்ணுக்கு பக்கத்துல உள்ள எல்லாமே நல்லா தெரியும். ஆனா, ஒரு கொஞ்சம் இன்கிரீஸ் ஆக தூரமா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அது என்ன அப்ப கண்ணு நார்மலா எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியும்? அப்படின்னா, கண்ல இருந்து 25 சென்டிமீட்டர்ஸ்ல இருந்து நமக்கு எல்லாமே விசிபிளா இருக்கும். அப்ப கண்ணு கிட்ட பார்த்தா தெரியாதுன்னா, இல்ல. நீங்களே உங்க கைய எடுத்துக்கோங்களேன். கைய ஒரு நார்மலான தூரத்துல வைங்க, உங்களால பார்க்க முடியும். இதே இது கண்ணு கிட்ட கிட்ட கொண்டு போங்க, ஒரு மாரி பிளர்ரியா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு அவங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிளர்ரா ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் என்ன அப்டின்னா, மயோபியா கிட்ட பார்வை. அதாவது கிட்ட இருக்கிறதெல்லாம் தெரியும். தூரமா இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்பா இது ஆகுது அப்டின்னா, நார்மலா எங்க நம்மளுக்கு அந்த கண் அதாவது வெளியில இருந்து வர்ற ஒளி ஒளி வந்து நம்ம கண்ல உள்ள லென்ஸ் வழியாலாம் போயி, நம்ம கண்ணோட ரெட்டினான்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேயா? கண்ணோட ரெட்டினால போய் விழும். ஓகே? ஆ சரி. கண்ணோட ரெட்டினால இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க கரெக்ட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா, நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே தெரியும். இதுக்கு பேரு நார்மலான விஷன். ஆனா, மயோப்பியால என்ன ஆகும்னா, இந்த ரெட்டினால என்ன பண்ணாது? இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்னா, இந்த ரெட்டினாக்கு முன்னாடியே, அதாவது கண்ணுக்கு உள்ளயே இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு தூரமா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, எனக்கு வந்து தூரமா இருக்கிறது தெரியணும். நீங்க இந்த லென்த்த இமேஜ் ஃபார்ம் ஆற தூரத்த இன்கிரீஸ் பண்ணணும். அப்டின்னா கான்கேவா? கான்வெக்ஸா? சூப்பர். கான்கேவ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்கேவ் மிரர வச்சோம்னா, அதாவது லென்ஸா வைப்போம். ஓகேவா? ஸோ இங்க மிரரா யூஸ் பண்ண மாட்டோம். கான்கேவ் லென்ஸா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸ வைக்கிறப்போ, வெளிய இருந்து ஒளி வரும். ஸோ அது முதல்ல லென்ஸ் வழியா போயி, அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ள உள்ள லென்ஸ் வழியா போயி, அதுக்கப்புறம் கரெக்ட்டா இந்த ரெட்டினால படைய வைக்கும். இந்த ரெட்டினால இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நமக்கு கண்ணு கிளியரா தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் கரெக்டட் மயோபியாவோட இமேஜ்.
இப்ப இந்த யூஸ் பண்றோம் இல்ல இந்த லென்ஸ், இந்த லென்ஸோட பவர் எப்படி சொல்லுவாங்கன்னா மைனஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சோ நம்ம இதுக்கான சிமுலேஷனை பாத்துடலாமா? ஓகே. சோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுல மயோபியால என்ன ஆகும்? கிட்ட இருக்கிறது மட்டும்தான் தெரியும், தூரமா இருக்கிறது தெரியாது. ஓகே. ஓகே. சோ மேம் இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. வித்யா மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மயோபியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டையுமே வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே. ஓகே. வித்யா மேம் ஆர் த ஹோஸ்ட். ஐ கான்ட் ஏபிள் டு ஷேர் மை ஸ்கிரீன். Please check again. ஓகே. ஃபைன். இப்போ நான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்து ஸ்கிரீன் பண்ணலாமா? சி, இப்போ நம்ம நோ டிஃபெக்ட், எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இல்லாதப்போ எப்படி இருக்கணும் நம்ம ஐஸ்? இப்படிதான் இருக்கும். சி, இங்க ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? சோ இதுதான் நம்ம இந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகிற இமேஜ். நம்ம ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப அந்த ஏ வந்து கரெக்டா எங்க ஃபார்ம் ஆகுது? ரெட்டினால ஏ ஃபார்ம் ஆயிடும். சோ தட் நமக்கு வந்து ஏ கிளியரா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மயோபியா தானே பார்த்தோம். நியர் சைட்டட்னஸ், பக்கத்துல இருக்கிறதா தெரியும், கிட்ட பாரு. இப்ப பாருங்களேன். சி, நமக்கு ரெட்டினாக்கு முன்னாடியே வந்து இமேஜ் வந்து ஃபால் ஆயிடுது. ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லென்ஸோட அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறோம். ஓகே. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் கூட்டினதுக்கு அப்புறம் இங்க ரெட்டினால என்ன இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. கரெக்டா ஏன்ற இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்? கான்கேவ் யூஸ் பண்றோம். ஸோ இப்படிதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம்? கான்கேவ் லென்ஸ். நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மயோபியாவை கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்து அடுத்து ஓ, அதுக்கு முன்னாடி இதை கரெக்ட் பண்ண ஏதாவது ஃபார்முலா இருக்கணும்ல, அத பார்க்கலையா? பாத்தீங்களா? இப்போ மயோபியால எங்க நமக்கு அந்த ஃபோக்கல் லென்த் இருக்கும்னா -6ல இருக்கும். மயோபியால ஃபோக்கல் லென்த் -6 ஆயிருக்கும். நம்மளால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்க்க முடியும் இல்லையா? அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்மளால அதுக்கப்புறம் பார்க்க முடியாத தூரம் இருக்கும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளால பார்க்க முடியாது. சோ அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா, நமக்கு தேவையான கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் xy டிவைடட் பை x மைனஸ் ஒய்யா இருக்கும். சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியானா என்னது? ஓகே. ஹைப்பர்மெட்ரோபியானா தூர பார்வை, அதாவது தூரமா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இதுக்கு பேர் என்ன? லாங் சைட்டட்னஸ். இப்போ எப்படி மயோபியால பக்கத்துல உள்ளதெல்லாம் தெரிஞ்சோ, இதுக்கு அப்படியே ஆப்போசிட், தூரமா உள்ளது மட்டும்தான் தெரியும். சரி, அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வழக்கம் போலதான் ரெட்டினால இமேஜ் கரெக்டா ஃபார்ம் ஆயிட்டா நம்ம ஐஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இமேஜ் ரெட்டினாவை தாண்டின ஃபோக்கல் பாயிண்ட் ஆயிடும். இந்த லென்த்தோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து என்ன இருக்கும்னா கரெக்டா ரெட்டினால இருந்தா நமக்கு இமேஜ் கிளியரா தெரியும். ஆனா எங்க இருக்குன்னு பாருங்களேன், ரெட்டினாவை தாண்டின ஃபோக்கல் பாயிண்டா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை கரெக்டா ரெட்டினாக்கு வர வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளியரா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீன்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. அதே மாதிரி எது வரைக்கும் தெரியுது? கேபிட்டல் டின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அது வரைக்கும் தெரியுதுன்னா அப்ப எனக்கு புதுசா நான் போட போற கான்வெக்ஸ் லென்ஸோட என்ன இருக்கணும்? ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்கணும்னா ஸ்மால் டி மல்டிப்ளைட் பை கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு சிமுலேஷன் பார்த்து வந்துடலாமா?
ஓகே, ஸோ இப்போ ஃபேர் சைட்டட்னஸ். ஸோ இப்போ ஃபேர் சைட்டட்னஸ் நமக்கு தூரமா உள்ளது மட்டும்தான் தெரியும், கிட்ட உள்ளது தெரியாது. இங்க ரெட்டினால உள்ள இமேஜ் பாருங்க எப்படி இருக்கு. இப்ப நம்ம லென்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, இங்க பாருங்களேன், லென்ஸோட பவர் 0வா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க நார்மல் கண்ணு, கண்ணோட லென்ஸ். ஸோ எங்க எனக்கு இமேஜ் ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு, ரெட்டினாவெல்லாம் தாண்டி தூரமா இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு லென்ஸ் போட போறேன். என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போறோம்? கான்வெக்ஸ் லென்ஸ். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பவரை கூட்டுறோம். ரெட்டினால உள்ள இமேஜ் பாருங்க, பவர் கூட்ட 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 கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகிக்கிட்டே வருது. சி, ஒரு பாயிண்ட்ல எனக்கு இமேஜ் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப லென்ஸோட பவர் என்ன? 6.4. ஸோ அப்போ 6.4 போட்டா இந்த கண்ணோட ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா? ஓகே, ஸோ மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, இது ரெண்டுமே குழப்புதா? மேம் ஒரே மாதிரியே ரெண்டு விஷயத்த சொல்றாங்களா? அண்ட் ஃபேர் சைட்டட்னஸ், ஷார்ட் சைட்டட்னஸ், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வைக்குதா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் மயோபியா. சி, மயோபியாவோட லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுங்களேன், கொஞ்சமா இருக்கு. அதே நேரம் ஹைப்பர்மெட்ரோபியாவை பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப சிறுசா இருந்துச்சுன்னா கொஞ்சமா இருக்கிறது தெரியும், அதாவது கிட்ட இருக்கிறது தெரியும். பெருசா இருந்துச்சுன்னா தூரமா இருக்கிறது தெரியும், கிட்ட இருக்கிறது தெரியாது. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சமா இருந்தா நமக்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் தெரியும். ஸோ அப்போ இதுதான் ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை. தூரமா இருக்கிறது வந்து லாங் சைட்டட்னஸ், தூர பார்வை. ஸோ நிறைய லெட்டர்ஸ் உள்ளது எதை டினோட் பண்ணும்? தூரமா இருக்கிறத டினோட் பண்ணும். கொஞ்சம் லெட்டர்ஸ் உள்ளது எதை டினோட் பண்ணும்? கிட்ட இருக்கிறத டினோட் பண்ணும். அதே மாதிரி ரெண்டு வார்த்தைகள் நம்மள குழப்பு. என்னது? ஷார்ட் சைட்டட்னஸ், அதாவது கிட்ட பார்வை. இப்போ கிட்ட பார்வைன்னு நம்ம ஒருத்தர் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? அப்ப கிட்ட இருக்கிறது தெரியுமா, தூரம் இருக்கிறது தெரியுமா? அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிடணும், கிட்டனா என்ன? பக்கத்துல இருக்குது மட்டும்தான் தெரியும். இதே இது லாங் சைட்டட்னஸ் இல்லைன்னா ஃபேர் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தூரம் இருக்கிறது தான் தெரியும் அப்படின்னு கிளியரா சொல்லிடணும். ஓகே ஓகே, ஸோ ஷார்ட் சைட்டட்னஸ்னா என்ன? கிட்ட உள்ளதுதான் தெரியும். இதுக்கு இன்னொரு பேரு மயோபியா. இது யார போட்டா கிளியர் ஆகும்? கான்கேவ் லென்ஸ். ஓகே, அடுத்து லாங் சைட்டட்னஸ், தூர பார்வை. தூர பார்வைனா யாரு? ஹைப்பர் மெட்டரோபியா. ஓகேவா? ஸோ இவங்கள கரெக்ட் பண்ண என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, சரி, அடுத்து யாரு பார்க்க போறோம் அப்படின்னா பிரஸ்பயோபியா. சரி, யார் இந்த பிரஸ்பயோபியா? ஏதாவது கேஸ் இருக்கா? நம்ம ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறத பத்தி பேசியாச்சு, தூரமா இருக்கிறத பத்தி பேசியாச்சு. ஸோ இவங்க யாரு அப்படின்னா இவங்களும் ஒரு விதமான கண் குறைபாடு தான். ஸோ இவங்கள தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. சரி, இது யாருக்கெல்லாம் முதல்ல வரும் அப்படின்னா வயசானவங்களுக்கு, ஏஜிங், அதாவது வயசாறதுனால வருது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கண்ல இருக்க சிலியரி மசில்ஸ், அதாவது நம்ம லென்ஸை சுருக்கி விரிக்கக்கூடிய மசில்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா காலப்போக்குல பிளெக்சிபிள், அதாவது நல்லா வளைவு தன்மை அற்றதா மாறிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்? ஒரு பொருளால நல்லா வளைய முடியல, பிளெக்சிபிளா இல்லைன்னா அந்த பொருள் என்ன ஆகும்? வளையாது, அப்படியே கல்லு மாதிரி நின்னுக்கும். ஸோ அதனால கண்ணால ஒரு சில
தூரத்துக்கு கிட்ட உள்ள இத வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? சோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியா. மெட்ரோபியா. ஓகே. ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியா. இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா கிட்ட இருக்கத பார்க்க முடியாது, தூரம் இருக்கிறது ஓரளவுக்கு கிளியரா தெரியும். ஆனா ஏன் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏஜிங்கால வந்துச்சு. ஸோ இங்க ஃபோக்கல் லென்ஸ்ல பிரச்சனை இருக்காது, அந்த சிலியரி மசில்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கும். அதால பிளெக்சிபிளா நம்ம நம்ம கண்ணை ஒரு தூரமா இருக்க பொருள் தெரியலன்னா கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்ப்போம் இல்லையா? அப்ப லென்ஸ் பெண்ட் ஆகி அதோட ஃபோக்கல் லென்த் வேரி ஆகும். ஆனா இங்க அப்படி ஆகாது, ஏன்னா இந்த ரெண்டு சிலியரி மசில்ஸ் வீக் ஆயிடும். ஸோ அதால அஹ், அந்த லென்ஸை கம்ப்ரஸ் பண்ணவோ எக்ஸ்பேண்ட் பண்ணவோ முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இது மட்டும் இருந்தா கான்வெக்ஸ் தான் தருவாங்க. ஓகேவா? எப்போ ஹைப்பர்மெட்ரோபியா அதாவது வயசானதுனாலையும் இந்த கிட்ட உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தெரியாம தூரம் உள்ளது மட்டும் தான் தெரியும், அப்பவும் கான்வெக்ஸ் தான் தருவாங்க. ஆனா இதுல இன்னொரு கேஸ் இருக்கு. அது என்ன இன்னொரு கேஸ்? இது ஏஜிங்கால வர்றது, அதாவது வயசானதால வர்றது. சோ இதுல கிட்ட உள்ளது தெரியாது, ஷார்ட் தெரியாது, லாங் தெரியும். இது நார்மலா. இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மயோபியா இருக்கு. ஆல்ரெடி என்ன தெரியாது, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி கிட்ட இருக்கதா தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது. இப்போ மயோபியாவும் இருக்கும், ஹைப்பர்மெட்ரோபியாவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா என்ன தருவாங்க அப்படின்னா பைஃபோக்கல் லென்ஸ் தருவாங்க. ஸோ என்ன தருவாங்க? பைஃபோக்கல் லென்ஸ் தருவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லென்ஸோட இப்படி ஒரு லென்ஸ் இருக்கு அப்படின்னா இதோட அப்பர் பார்ட்டை வந்து கான்கேவுக்கும் லோயர் பார்ட்டை வந்து கான்வெக்ஸ்க்கும் ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா? கிளியரா? சி ஹைப்பர் பிரஸ்பியோபியால கிட்டக்க உள்ளது தெரியாது, தூரம் உள்ளது தெரியும். இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் நார்மலா கான்கேவ் மட்டும் நார்மலா கான்வெக்ஸ் மட்டும் போட்டு சரி பண்ணிடலாம். ஏன்னா கிட்ட உள்ளது தெரியாதா, கான்வெக்ஸ் போட்டா சரியாயிடும். ஆனா இதுல ஆல்ரெடி யாரு மயோபியா பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கிட்ட உள்ளது மட்டும்தான் தெரியும், தூரம் உள்ளது தெரியாது. ஸோ இப்போ இது ரெண்டையுமே கரெக்ட் பண்றதுக்கு தான் என்ன போவோம், பைஃபோக்கல் லென்சஸ் போவோம். அப்போ ஒரு கண்ணாடி அவங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கண்ணாடி நல்லா திக்கா தான் இருக்கும். அதுல மேல் பகுதியில கான்கேவ், இது எதை சரி பண்ணும், மயோபியாவை சரி பண்ணும். சரி பண்ணி தூரமா இருக்கிறத தெரிய வைக்கும். அதுக்கப்புறம் கிட்ட உள்ளது தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த லென்ஸ்க்கு கீழே கான்வெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தினா அவங்களுக்கு தூரமா உள்ளதும் தெரியும். ஸோ இப்போ அவங்களுக்கு ரெண்டுமே தெளிவா தெரியும். ஸோ அதுக்கடுத்து ஒண்ணு பார்க்க போறோம், அது என்ன அப்படின்னா அஸ்டிக்மேட்டிசம். ஓகே. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களால ஹரிசாண்டலா, அதாவது இப்படி சாய்வா இருக்கக்கூடிய கோடுகளை இவங்களால இது பார்க்க முடியாது. இதுக்கு தமிழ் என்னன்னா பார்வை சிதறல் குறைபாடு. இவங்களால இப்படி பேரலா இருக்க லைனையோ இந்த மாதிரி இருக்க லைனையோ அவங்களால பார்க்க முடியாது. இது எதனால வருது அப்படின்னா பரம்பரை, அதாவது தாத்தாக்கு இருந்த அந்த வீட்ல பெரியவங்க யாருக்காவது இருந்து குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ இது எதனால வருது அப்படின்னா கண்ணுல இப்படி ஒரு லென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லென்ஸோட ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது குறைபாடு இருக்கலாம். இது கரெக்டான ஷேப்ல இல்லாம இருக்கலாம், இது கரெக்டான திக்னஸ்ல இல்லாம இருக்கலாம், இதுல இதுல வந்து கான்ட்ராக்ட் இருக்கலாம், அதாவது இந்த லென்ஸோட சுருங்கி விரியும் தன்மை கம்மியா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒண்ணு இன்ஹெரிட்டன்ஸ், பரம்பரையா வரலாம். இல்ல அப்படின்னா ஒரு நல்லா இருக்க ஐஸ் கூட இதனால அஃபெக்ட் ஆகும். எப்ப அப்படின்னா ஏதோ ஒரு ஐஸ்ல இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா. சோ இதுக்கு என்ன மாதிரி லென்ஸ் போடுவாங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ்.
ஓகேவா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் போட்டு இத வந்து கிளியர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஃபைனா? ஸோ இதுதான் கண்களோட குறைபாடுகளும் அத எப்படி என்ன லென்ஸ் போட்டு சரி பண்ணுவாங்கன்றது. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இதெல்லாம் ஃபைன். உண்மையிலே ஒரு மயோபியா வந்தா பார்க்க எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இப்போ ஒருத்தருக்கு மயோபியா வந்துருச்சு அப்படின்னா அவங்க பாக்குற இமேஜஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஓகே. சி, இது நார்மலா நம்ம பாக்குற கிளாஸ் ரூம். நமக்கு இப்படிதான் எல்லாமே தெரியும். இப்போ மயோபியானா என்ன அப்படின்னா தூரத்துல இருக்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாரும் கிளாஸ்ல நார்மலா பார்த்துட்டே தான் இருப்போம். நம்ம கண்ணுல ஏதாவது குறைபாடு வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆக ஆரம்பிக்கும். சி, இப்போ இங்க பாருங்களேன், இங்க பக்கத்துல ஸ்லேட் அண்ட் நோட்டு டேபிள் எல்லாமே இப்போ நமக்கு கிளியரா தெரியுது. இங்க 0 × 10 = 0 முதக்கும் நமக்கு கிளியரா தெரியுது. என்ன டேபிள் எழுதியிருக்காங்க? 10 டேபிள் எழுதியிருக்காங்க. கிளியரா தெரியுதா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வந்துட்டே இருக்கோம். பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆகுது. ஒரு கட்டத்துல எனக்கு வந்து ஸ்லேட்ல வந்து 10 டேபிள் தான் எழுதியிருக்காங்க, இந்த கிரீன் கலர் ஸ்லேட்னு தெரியுது. ஆனா போர்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே எனக்கு தெரியல. கிளியர்? ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த ஸ்டேஜ் வர வர விடக்கூடாது. இனிஷியலா நமக்கு இப்படி இருக்காது, கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்ல, லைட்டா இப்படி போர்ட்ல இருக்கிறது பிளர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும், உடனே ஒரு நல்ல கண் டாக்டரா பார்த்து போய் செக் பண்ணிடணும். ஓகே. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து டாக்டரை விசிட் பண்ணி நம்ம கண்ணை வந்து சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஃபைனா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்ணோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? ஒரு கண்ணை சரி பண்றதுக்கு என்ன நமக்கு தேவை? ஒரு கான்கேவ்லவோ லென்ஸோ, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோ, இல்ல ஒரு சில நேரங்கள்ல நமக்கு சிலிண்ட்ரிக்கல் லென்ஸோ தேவைப்படுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கண்ணை கஷ்டப்படுத்தணுமா? நோ, இல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா போன் அண்ட் டிவி பார்க்காம இருக்கணும். அதை விட முக்கியமா கரெக்டான டயத்துல எழுந்து கரெக்டான டயத்துல நம்ம வந்து ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ மேம் கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்வேன். டிப் நம்பர் 1, நோ ஸ்கிரீன் டைம். ஸோ போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமுமே ஒரு அளவுக்கு மீறி பார்க்க கூடாது. செகண்ட், இஃப் யூ ஆர் யூசிங் அ போன் அப்படின்னா கண்ணுல இருந்து 25 சென்டிமீட்டர்ஸ் தாண்டி, அதாவது கண்ணு கிட்ட வச்சு இங்க இங்க உங்க ஃபேஸ் இருக்குன்னா இங்க வச்சு போனை வச்சு பார்க்க கூடாது. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு இந்த லென்த் இருந்தாதான் ஓரளவுக்கு கண் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். தேர்ட் திங், நோ நைட் ஸ்கிரீன்ஸ். ஸோ இப்போ பகல்ல பாக்குறத விட ராத்திரி பாக்குறத உங்க கண்ணை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் பகல்ல வந்து நேச்சுரல் லைட் இருக்கும், சன்லைட் இருக்கும், இதெல்லாம் போன்ல இருந்து வர ஹார்ம்ஃபுல் லைட்ஸை கொஞ்சமாவது எலிமினேட் பண்ணும். நைட் வேற எந்த லைட்டுமே இருக்காததுனால உங்க கண் அந்த அது கிடைக்கிற எல்லா லைட்டையுமே அப்சர்வ் பண்ணும். ஸோ ஸ்கிரீன்ல இருந்து வர எல்லா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனுமே யாருக்கு தான் போகும்? கண்ணுக்கு தான் போகும். அண்ட் ஃபோர்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒழுங்கா சாப்பிடணும். ஈட் வெல். அதுவும் நல்லது சாப்பிடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணாலே நம்ம கண்ணு வந்து செம்ம கிளியரா இருக்கும். சரி, கண்ணை பத்தி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அதுக்கடுத்து வேற எதை பத்தி பார்க்கலாம்? உங்க புக்ல அதுக்கப்புறம் என்ன இருக்கு? So அதுக்கடுத்து என்ன டாபிக் இருக்கும்னா மைக்ரோஸ்கோப் அப்படி சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், பார்க்கலாமா? ஸோ மைக்ரோஸ்கோப்னா என்ன? நுண்ணோக்கிகள். ஸோ இதை மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லேப்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப்னா என்னது? நுண்ணோக்கிகள். அவ்வளவுதான். சரி, இது எதுக்கு பயன்படுத்தணும்? எனக்கு கண்ணு தெரியலைன்னா நான் ஒரு லென்ஸ் போட்டு பயன்படுத்த போறேன். அது என்ன? எதுக்கு இது வேணும்?
கண்ணுல பிரச்சனை இருந்தா கண்ணாடி போட்டு சரி பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு நார்மல் கண்ணுல எல்லாமே தெரியும். ஆனா ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் அது எப்படி தெரியும்? சின்ன பொருளையும் நல்லா பெருசு பண்ணி பார்க்கதான் யாரு அப்படின்னா இந்த நுண்ணோக்கிகள். ஸோ இதுல வந்து 2 நுண்ணோக்கி இருக்கு. ஒண்ணு வந்து சிம்பிள் நுண்ணோக்கி, அதாவது எளிய நுண்ணோக்கி. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? நுகரும் நுண்ணோக்கி, சாரி கூட்டு நுண்ணோக்கி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல யார பார்க்க போறோம்னா நம்ம வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பத்தி பார்க்க போறோம். எளிய நுண்ணோக்கி. See, நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் இல்ல, ஒரு இப்படி ஒரு அழகான வளையமா இருக்கும், இங்க ஒரு கைப்பிடி இருக்கும், நடுவுல ஒரு லென்ஸ் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா எளிய நுண்ணோக்கி. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு லெட்டர் இருக்கு, இது தெரியலன்னா இது கிட்ட வச்சு பார்த்தோம்னா நல்லா பெருசா தெரியும். ஓகேவா? இத நம்ம ஒரு பேப்பர்ல இருக்கோம்னா இதுல எல்லா பக்கமும் இருக்கா, சோ இது கிட்ட இத வச்சு பார்ப்போம். அண்ட் இது கிட்ட வரப்போ இந்த நுண்ணோக்கிய மூவ் பண்ணி பார்த்துப்போம். சோ இதுல என்ன லென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நார்மலா நம்ம கண் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லென்ஸ் வழியா பாக்குறப்போ இந்த ஆப்ஜெக்ட் பெருசா தெரியும். ஓகேவா? ஸோ ஏபி, சாரி ஏ டேஷ் பி டேஷ், கிளியரா இல்லையா? இது ஏபி, இது வந்து நார்மலான அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம இந்த நுண்ணோக்கி வழியா பாக்குறப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டா இங்க இருக்க மாதிரி நமக்கு காட்டும். ஸோ அப்ப ஏ டேஷ் பி டேஷ் வந்து ரொம்ப பெருசா காட்டும். இதுல வந்து என்ன யூஸ் பண்ணிருப்போம்னா ஒரே ஒரு கான்கேவ் லென்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ அதுக்கப்புறம் இதோட யூசஸ் என்னன்னா நம்ம இப்போ வாட்ச் கடைக்கெல்லாம் போறோம், நம்ம வாட்ச்குள்ள உள்ள திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தா ஈஸியா வந்து நம்மளால அந்த பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜுவல்லரி ஷாப்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப வயசானவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னா இந்த லென்ஸை வச்செல்லாம் அங்க இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிளவர்ஸ், பூக்கள், பூச்சிகள் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதை விட முக்கியமா எல்லா படத்துலயும் பார்த்திருக்கோம்ல, எதுக்கு? சூப்பர், ஃபிங்கர் பிரிண்ட்டை பாக்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதை யார் யூஸ் பண்ணுவா? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னா ஒரு கண்ணுல இருந்து 25 சென்டிமீட்டர்ல உள்ள சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெருசு பண்ணி காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஒரு இமேஜை பார்த்திருப்பீங்கல்ல, என்ன இமேஜ் இது? இப்படி ஒரு லேப்ல சி இந்த மாதிரி ஒண்ணு பார்த்திருப்பீங்கல்ல. இது யாரெல்லாம் பார்த்திருக்கா? எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு மூவிலயாவது பார்த்திருப்போம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நம்ம இந்த இடத்துல கண்ணை வச்சு பார்க்கணும். இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா சாம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன சாம்பிள்? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லென்ஸ் இருக்காது, அங்க ரெண்டு ரெண்டு லென்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜை விட ஒரு 200, அதாவது 20ல இருந்து 200, சாரி 50ல இருந்து 200 மடங்கு அந்த இமேஜை பெருசு பண்ணி தரும். ஸோ இதுல மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பிளட் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஆர்எல்ஸ் வேற ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளவுதான் guys இன்னைக்கு கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ guys. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பழனி சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? மேம்